ஆதித்யா சார் வணக்கம். ஆதித்யா சார், நேற்றைய முன்தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை அவங்க வெளியிட்டாங்க. நீங்க கூட தனியாக கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குமா, இல்ல ஏன்னா கையெழுத்து போட்டு வந்திருக்கிறதெல்லாம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் வந்திருக்குது. அதனால இதுதான் பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதியுமா? முதல்ல அதாவது இதில் தேர்தல் வாக்குறுதி என்பது தனிப்பட்ட கட்சிகள் ஒவ்வொன்றும் அவங்க கருத்துக்கள் இருந்தால் கூட இன்றைக்கு ஒரு கூட்டணின்னு உருவானதுக்கப்புறம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட ஒருமித்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் கொடுக்க முடியும். அந்த வகையில் இப்போ அதிமுக கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதி என்பது தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வாக்குறுதிகள் தான். ஓகே, இதில் பிஜேபிக்கு ஏதாவது கூடுதல் தேவைகள் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம், எங்கள் தரப்புலையும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இப்போ எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற தேர்தல் அறிக்கையோடு கூடுதலாக எங்களால் வேற ஏதாவது மத்திய அரசின் சார்பாகவோ இல்லை இங்கே தமிழக அரசில் என்ன செய்ய முடியுங்கிற விஷயங்களையும் கூடுதலாக சேர்த்து இந்த தேர்தல் அறிக்கையோடு நாங்களும் கொடுப்போம். ஓகே ஓகே. மாநில கட்சிகள் சார், மாநில கட்சிகள் சார், நம்ம 2021 தேர்தலில் இருந்து எடுத்துக்குவோம். அதுலேருந்து மட்டும் நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கோம். ஸோ அதுக்கு முன்னால் பழைய கதை வேண்டாம். 2021 தேர்தல் வரை நீங்கள் இவர்கள் நோட்டாவிற்கு கீழ் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருந்த நிலைமை இன்னைக்கு மாறி தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமாக இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. நான் இப்போ சொல்லலை, இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அவங்களுடைய டேக்லைனே என்னன்னா, வளமான தமிழகம் வலிமையான பாரதம். இதுதான் அவங்களுடைய டேக்லைன். இன்னைக்கு அந்த பார்ட்டி நாங்கள் தாமரை சின்னத்தில் நிற்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி இருப்பது நிர்பந்தத்தினாலா சார்? நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அண்ணன் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் எங்களுடைய கூட்டணியினோட ஒரு சொத்து, அதே போன்ற ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் வழியில் வந்தவர், தன்னுடைய நேர்மையான ஆளுமையின் மூலமாக அரசியல் தளத்தில் ஒரு நல்ல பெயரோடு இருக்கக்கூடியவர். அவரை நிர்பந்தப்படுத்தியோ இல்லை அனாவசியமாக இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள் அல்ல. ஒன்று, இப்போ என்னன்னீங்கன்னா, தேர்தலை பொறுத்தளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் விருப்பப்பட்டால் தங்கள் சின்னத்தில் நிற்கலாங்கிறத கூறப்பட்டிருந்தது. இப்போ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, திரு ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த முறை பாஜக வளர்ச்சி கண்டிருக்கின்ற காரணத்தினாலே அதிலேயே நம்ம தொடர்ந்துக்கிறது நல்லதுன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இதன் காரணமாக இப்போ இந்த தேர்தல் சின்னத்தை தாமரை சின்னத்தை ஏற்றுக்கிட்டதன் மூலமாக அவர் நிலையிலிருந்து வலுவிட்டாருன்னு சொல்றதோ, தன் தந்தையின் வழியிலிருந்து வலுவிட்டாருன்னு சொல்றதோ, இது எல்லாமே ஒரு தவறான சிந்தனை. குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, இன்றைய தினம் இந்த தேசத்தின் முன்னேற்றம், இதனுடைய வளர்ச்சி அத்தனைக்கும் பாஜக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறதுங்கிறது ஒரு தேச அபிமானியாக அவருக்கு அது பிடிச்சு போயிருக்கலாம். இதன் காரணமாகவே அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு, இன்னைக்கு அதை செஞ்சிருக்காரு. அதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் எங்களுக்கு. இல்லை, பார்ட்டி சார் பிஜேபியோட மெர்ஜாக போறது கிடையாது. இப்போ 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா 5 பேரும் பிஜேபி எம்எல்ஏக்கள் தானே தவிர தமாகவினுடைய எம்எல்ஏக்கள் அல்ல. இல்லை, இப்போ தமாகக்கு தனியாக தானே அதை ஒதுக்கி கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ பிஜேபிக்கு 27 எம்எல்ஏக்கள் தனியாக இருக்காங்க. அது போக தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடியவங்களை நம்ம எல்லாம் இதெல்லாம் பேசலாம். ஆனால் சட்டப்பூர்வமாக அவர்கள் பாஜக எம்எல்ஏ. சார், இப்போ இது வைஸ் வர்சா, இது நீங்க எப்படி இப்போ பிஜேபிக்கு சொன்னீங்கன்னா இது திமுகவுக்கும் பொருந்தும்ல. கரெக்ட். அங்கேயும் அதே மாதிரி தானே செய்யறாங்க. நீங்க இதுல நில்லுங்கன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க. இங்க அந்த நிர்பந்தம் இன்னைக்கு அவர் இல்ல சார், நாங்க இல்ல, நீங்க புரிஞ்சுக்கங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதாவது என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப புதுசா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுக்கு புதுசா இருக்கு. ஏன்னா நாங்க பார்த்தவரை இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இங்க மாநில அளவில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் இப்ப நான் காங்கிரஸோட கை சின்னத்தில் நிக்கிறேன் அப்படின்ட்டு நின்று நாங்க பார்த்ததில்லை. பாஜகவோட தாமரை சின்னத்தில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்று நாங்க பார்த்ததில்லை. சரியா? இது எங்களுக்கு ரொம்ப புதிதாக இருக்கிறது. இது ஒரு புதிய வரலாறு. அதுதான் கேட்கிறேன். அது பாரத் சார், நீங்க பார்த்திருக்கீங்களா சார்? பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஓகே, எங்களுக்கு இது புதிதாக இருக்குது. மாநில அளவில் தங்களை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, ஒரு நேஷனல் பார்ட்டியினுடைய சிம்பிள்ல நிக்கிறது புதுசா இருக்கு. நீங்க மிரட்ட மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்ல சார். நீங்க பல மாநிலங்கள்ல பல பேரை மிரட்டி, நீங்க தமிழ் மாநிலத்தை பேசுங்க. அதுதான் தமிழ்நாட்டுல மிரட்டினது இல்ல. ஒரு எல்லை வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இதுல ஒரு எல்லை வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்குள்ள பேசுங்க.
இல்ல அதனால கேக்குறேன் சார். இது பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால திரு வாசன் விரும்பி தாமரை சின்னத்தில் நிக்கிறார். நிச்சயமாக. அதாவது நீங்க சொல்லக்கூடிய மிரட்டல் இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் கூட்டணி, இந்த தேர்தல் தொகுதி பங்கீடு இதெல்லாம் முடியறதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி போட்டு மிரட்டுது, டெல்லிக்கு வர வைக்குது, அவர் காலில் விழுந்து கிடக்கிறாரு, அடிமையாயிட்டாரு, எல்லா விமர்சனம் வச்சீங்க. இன்னைக்கு தொகுதி பங்கீடு வந்த உடனே இப்ப என்னன்னா எடப்பாடி ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு விஷயம் என்னன்னா சார், தப்பு பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே தப்பா பேசுவாங்க. இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே அனைத்து தோழமை கட்சிகளும் ஒருமித்த உணர்வோடு என்ன நடக்குதோ இதை வந்து சிறப்பாக நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சு சின்ன சின்ன தடுமாற்றங்களோ இல்லை வேற செயல் திட்டங்களையோ நம்ம வந்து ஒரு சுமூகமாக முடிச்சுக்கணுங்கிறது தான் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளின் எண்ணமா இருந்ததுனால ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை. யார் வந்து இந்த தொகுதிக்காக சண்டை போடல, சின்னத்துக்காக சண்டை போடல, எங்களுக்கு இது வேணும், சண்டையே கிடையாது. உட்காந்தாங்க, ஒரே நாளில் முடிவாச்சு, ஒரே நாளில் தீர்மானிக்கப்பட்டது. இதுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு சிந்தனை தெளிவு, அராஜக திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்காக எந்த காம்ப்ரமைஸ்க்கும் பிஜேபியும் தயாராக இருந்தது, தோழமை கட்சிகளும் தயாராக இருந்தது. அதனால் இது சுமூகமாக நடந்திருக்கிறது. அந்த வகையிலே தமாகவின் வாசன் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு கூட ஒருமித்த சிந்தனையான முடிவு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுல வந்து ஒரு தேசிய கட்சியோட போய் இப்போ ஒரு மாநில கட்சி கூட இணைஞ்சிக்கிறதுல இல்ல அந்த சின்னத்துல நின்னதை நம்ம பார்த்திருக்கோம், தேசிய கட்சியில் இல்லைன்னு சொல்றீங்க. இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டிலே தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் பெருமளவு வலுப்பெற்றிருக்கிறது என்று அவர் நம்புறாரு, அதனால நிற்கிறார். அந்த சின்னம் வளர்ந்திருக்கிறது அவருக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நிற்கிறார். அப்ப ரெட்டலை மேல அவருக்கு இல்ல, ரெட்டலை மேல இல்லைன்றல்ல. அதாவது இன்றைக்கு இந்த தோழமை உணர்வு, இப்ப ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம் கேளுங்க, நான் சொல்லிடுறேன், நீங்க பேசுறது இருங்க, நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். பாரதிய ஜனதா கட்சி நீங்க வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு என்கிட்டயே கேட்டீங்கன்னா ஆமா ஓரளவு அது வளர்ந்துருக்குன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க வந்து ஒரு பார்ட்டியை சார் 30-32 வருஷத்துக்கு மேல இந்த மாநிலத்தை ஆண்ட ஒரு கட்சி, அந்த கட்சியை லீடர்ஷிப்பாக கொண்டு நீங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றீங்க. அந்த அலைன்ஸ்குள்ள ஒரு ஸ்டேட் பார்ட்டி வருது. அந்த ஸ்டேட் பார்ட்டி எந்த லீடர்ஷிப்ல இருக்குதோ அந்த பார்ட்டியை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அந்த பார்ட்டி கொடுக்குற சீட்டை வாங்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்ட்டி மேல, நேஷனல் பார்ட்டியினுடைய சிம்பிள் மேல தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு போகுது. அப்படின்னா அதை எப்படி நீங்க சாதாரணமா எடுத்துட்டு போறது? சாதாரணமானது என்ன? ஒரு விஷயம், இது நீங்க பேசுறீங்க, இதை குறித்து எடப்பாடி கவலைப்படலையா? அவர் கவலைப்பட்டாரா? ஏன் என் சின்னத்துல வாங்காம நீங்க வந்து தாமரைக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டாரா? இல்ல வேற எந்த தோழமை கட்சியாவது நீங்க ஏன் அதுக்கு போறீங்கன்னு கேட்டதா? நீங்க ஏன் கேக்குறீங்க? நாங்க எங்க கிட்ட வர்றவர சந்தோஷமா சந்தோஷமா வர்றாரு. ஒரு விஷயம் சார், வர்றவர் சந்தோஷமா வர்றாரு, அதனால நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். வந்தவரும் சந்தோஷப்படுறாரு, நாங்களும் சந்தோஷப்படுறோம். எங்க கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற எடப்பாடியாரும் சந்தோஷப்படும் போது நீங்க ஏன் அதுக்காக வருத்தப்படுறீங்க? நேத்து வந்து நீங்க வந்து திரு வாசனுடைய பேட்டியை நீங்க பார்க்கணும். நீங்க அந்த பேட்டியை பார்த்த பிறகு அவர் சந்தோஷமா தான் போறாருன்னு சொல்றீங்க. அப்படின்னா ஒரு விஷயம், இப்போ இல்ல அவர் வந்து சரி சார், ஒரு விஷயம் சார், அவர் தனியா அதாவது தன்னோட சின்னத்தோட நிக்கணும்ன்றதா அதை பேசி இருக்க போறாரு. பேசக்கூடிய மனிதர் தான். ஒண்ணு இதெல்லாம் ஏன் கடந்த முறை அதுக்காக நான் இந்த சின்னத்துல தான் நிப்பேன்னு நின்னவர் தானே. இப்போ அதுக்கான சூழல் வேற ஏதாவது இருக்கலாம். நம்ம இதையெல்லாம் வந்து நான் அதை தான் சொல்றேன். இதுல வந்து எந்தவித தடுமாற்றங்களோ இல்ல வந்து ஒரு குழப்பமோ இல்லை என்பதுதான் எங்களோட கருத்து. ஓகே.